நான்காவது சர்க்கம். லங்கையில் சுற்றுதல். மிகு வலிமையுடைய வானர சிரேஷ்டரான பெருந்தோளுடைய அந்த ஹனுமார் வலிமையினால் வேண்டிய ரூபம் எடுக்க வல்ல பெரிய அந்த லங்கை என்ற நகர தேவதையை ஜெயித்து கோபுர வாயில் வழியாக செல்லாமல் மதிலை தாண்டினார். வானர அரசரின் நன்மையை செய்பவரான அவர் இலங்கை நகரில் நுழைந்து சத்ருக்களின் பிரதான ஸ்தானத்திலேயே இடது காலின் அடி வைப்பையே மங்களமாக முதலில் வைத்தார். இரவில் பிரவேசித்த வாயுகுமாரராகிய அந்த வானரர் முத்துக்களாலும் புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ராஜ வீதியையும் அடைந்து மிக தைரியத்தோடு கூடியவராய் அங்கிருந்து அழகிய அவ்விலங்கை நகரை சுற்றித் திரிந்தார். முரச்சம் முதலிய வாத்திய கோஷங்கள் முன்னிட்ட சந்தோஷ ஆரவாரங்களாலும் ஐராவதத்தை நிகர்த்ததுமாய் வஜ்ர மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பல கனிகளையும் உடைய சிரேஷ்டமான மாளிகைகளால் நகரம் மேகங்களால் ஆகாசம் போல் மிக அழகாக விளங்கிற்று. லங்காபுரம் மங்களகரங்களான இராட்சச கூட்டங்களின் மாளிகைகளினால் அதிகமாக ஜ்வலித்தது. பத்மம், ஸ்வஸ்திகம் இவைகளோடு கூடின கட்டடங்களாலும் வர்த்தமானம் என்ற கட்டடங்களாலும் எங்கும் சித்திர வேலைகளால் வெண்மேகங்களுக்குச் சமமான மங்களகரங்களான பெரிய மாளிகைகளால் மேகங்களால் ஆகாயம் போல் மிக மேன்மையாய் நகரம் பிரகாசித்தது. சித்திரங்களையும் மாலைகளையும் ஆபரணங்களாக உடைய அதை வானர அரசரின் நன்மையைச் செய்கின்ற ஸ்ரீமான் ஸ்ரீ ராகவரின் காரியத்திற்காக திரிகிறவராய் முற்றிலும் பார்த்தார், சந்தோஷித்தார். ஒரு வீட்டினின்று மற்றொரு வீட்டிற்கு தாவும் வாயுகுமாரர் அங்கங்கேயும் விதவிதமான வடிவங்கள் அமைந்த மாளிகைகளை கண்டார். தேவலோகத்தின் அப்சர ஸ்திரீகளை ஒத்த மதமுற்ற ஸ்திரீகளுடைய தலை, கண்டம், மார்பு என்ற இந்த மூன்றிடங்களிலிருந்து உண்டாகும் தாரம், மத்தியமம், மந்திரம் என்கின்ற மூன்று ஸ்வரங்களால் அலங்கரிக்கப்பட்ட இனிய கானத்தை செவியுற்றார். மேன்மை தங்கிய கணவான்களினுடைய மாளிகைகளில் மேகலை, அதாவது ஒட்டியானங்களின் ஒலியையும் கால் சலங்கைகளின் ஓசையும் படிமெத்தைகளின் ஜங்காரங்களையும் தோள்தட்டும் ஆரவாரங்களையும் சிம்ம நாதங்களையும் அங்கங்கேயும் கேட்டார். இராட்சசர்களுடைய வீடுகளில் அப்பொழுது ஜபித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய மந்திரங்களை கேட்டார். அவர் வேத அத்தியனத்தில் பற்றுள்ள அரக்கர்களையும் இராவணனுடைய ஸ்தோத்திரங்களோடு கூடினவர்களாய் கோஷிக்கின்ற இராட்சசர்களையும் கண்டார். ராஜ வீதியை சூழ்ந்து நிற்கின்ற பெரிய இராட்சச சைன்யத்தையும் நடுவில் இருக்கிற சேனா சமூகத்தில் அநேக அரக்கனின் ஒற்றர்களையும் கண்டார். யாக தீட்சை பூண்டவர்களையும் ஜடை தரித்திருப்பவர்களையும் மயிரை மழித்திருப்பவர்களையும் பசுத்தோல் புனைந்தவர்களையும் ஒரு பிடி தர்பத்தை ஆயுதமாக உடையவர்களையும் அப்படியே அக்னி குண்டங்களை ஆயுதமாக உடையவர்களையும் கூட்டம், முத்கரம் எனும் ஆயுதங்களை கையிற் கொண்டவர்களையும் தண்டாயுதம் தரித்தவர்களையும் ஒற்றை கண்ணர்களையும் ஒற்றை காதர்களையும் தொங்குகின்ற வயிறுகளையும் ஸ்தனங்களையும் உடையவர்களையும் அப்படியே வில்லினர்களையும் பயங்கரமான உருவம் உடையவர்களையும் அப்படியே வாள் உடையவர்களையும் கோணல் வாயுடையவர்களையும் வீரங்கி, முசலம் என்னும் ஆயுதங்களை உடையவர்களையும் பயங்கரர்களையும் குள்ளர்களையும் உத்தமமான இரும்பு தண்டுகளை கையிலுடையவர்களையும் விசித்திரமாகிய கவச்சங்களினால் திகழ்வோர்களையும் மிகவும் பெருக்காதவர்களையும் மிகவும் இளைத்திராதவர்களையும் மிகவும் நெடியரல்லாதவர்களையும் மிகவும் குள்ளரல்லாதவர்களையும் மிகவும் வெள்ளியர்களையும் மிகவும் கரியர்களையும் மிக கூணர்களையும் மிக குள்ளர்களையும் குரூபிகளையும் பல வடிவம் அமைய பெற்றவர்களையும் நல்ல வடிவம் உடையவர்களையும் நல் ஒளி உடையவர்களையும் துவஜம் பிடித்து கொண்டிருப்பவர்களையும் சிறு கொடி பிடிப்பவர்களையும் அதுடன் வேல்களையும் விருட்சங்களையும் ஆயுதமாக உடையவர்களையும்
ஈட்டிகளையும் வஜ்ரத்தையும் தரித்திருப்பவர்களையும் அப்படியே விதவிதமான ஆயுதங்களை உடையவர்களையும் பார்த்தார். அந்த வானர பெரியோர் கவன் பாசம் இவைகளை பிடித்தவர்களையும் மாலை தரித்தவர்களையும் மெய்ப்பூச்சு பூசினவர்களையும் சிறந்த ஆபரணம் அணிந்தவர்களையும் பலவித வேஷம் பூண்டவர்களையும் தானாகவே வந்து சைன்யத்தில் சேர்ந்திருப்பவர்களையும் அப்படியே அநேக கூரிய சூலம் பிடித்தவர்களையும் வஜ்ரம் தரித்த மகா பலவான்களையும் பார்த்தார். அந்தப்புரத்துக்கு எதிரில் கபி ராட்சச பிரபுவினால் ஏற்படுத்தப்பட்டதான 100,000கணக்கான மிக ஜாக்கிரதை உள்ள மத்தியத்தில் இருக்கிற காவற்படையை கண்டார். அப்பொழுது அவர் அதை பார்த்துவிட்டு மலையின் உச்சியில் கட்டப்பட்டதாய் தாமரை மலர்கள் நிறைந்த அகழிகளால் சூழப்பட்டதாயும் மிக பெரிய மதில் வளைந்ததும் புகழ் படைத்ததுமான இராட்சசேந்திரியனுடைய சிறந்த பொன்னால் செய்த தோரணம் உற்றதுமான கிருஹத்தை அந்த வானர பெரியோர் கண்டார். அப்பொழுது அழகிய ஸ்வர்க்கத்திற்கு சமானமானதும் திவ்ய ஓசைகள் மிகுந்ததும் குதிரைகளின் கனப்பினால் வியாப்தமானதும் ஆபரணங்களினால் ஒலிக்கப்பட்டதும் தேர்களால் சிவிகைகளினாலும் விமானங்களாலும் அப்படியே மங்களகரங்களான அற்புத குதிரைகளாலும் வெள்ளிய மேகம் போன்ற 4 தந்தங்களுடன் கூடிய யானைகளாலும் பாதுகாக்கப்பட்டதும் கொழுத்த மிருகங்களாலும் பட்சிகளாலும் அலங்கரிக்கப்பட்டதும் நல்ல பெரு வீரியமுடையவர்களான அரக்கர்களால் எல்லா பக்கங்களிலும் காக்கப்பட்டதுமான அரக்கர்கோனுடைய அழகான அரண்மனை வாசலில் வானர பெரியோர் நுழைந்தார். அவர் ஜாம்பூநதம் முதலிய பொன்களினால் இயற்றப்பட்ட மதில் வளைந்ததும் உயர்ந்த முத்துக்களாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டதும் சிறந்த அகிலும் சந்தனமும் கமழ்ந்து விளங்கியதுமான இராவணனுடைய அந்தப்புரத்தில் பிரவேசித்தார். 4வது சர்க்கம் முற்று பெற்றது.